சாப்பிட்ற அந்த உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா, டைஜஷனே ஆகாது. ஜீரணம்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கவே நடக்காது. எது சாப்பிட்டாலும் வந்து எருக்கழிச்சு அதாவது வாமிட் வந்துட்டே இருக்கும். அடிக்கடி வாமிட் பிரச்சனை. அதே மாரி வயித்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு முள்ளுக்காய் மாரி ஏதோ ஒண்ணு அடிக்கடி குத்துற மாதிரி, டிசென்ட்ரி ஆகறது, இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, செய்வனுக்கான அறிகுறிகள் தான். அடிக்கடி ஹெட்டேக் வர்றது, சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து உங்களையே அறியாம ஒரு டென்ஷன் வர்றது, இதனால வந்து வீட்ல இருக்கிறவங்க கிட்டலாம் ஒரு எரிஞ்சு விழுறது. எப்ப பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் டென்ஷனாவே இருக்காரு. வீட்ல வந்தா நான் அவர்கிட்ட நல்லா பேசணும்னு நெனச்சு பேசினாலும், அது போய் சண்டையில முடியுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது குடும்பத்தில கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு நடந்துட்டே இருக்கும். அதே மாரி நல்லா படிச்சுட்டு இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு மந்தமாயிடுவாங்க. அதாவது படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போறது. அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு டாப்பரா இருந்த பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாம அதாவது கிளாஸ்ல வந்து கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இல்ல அவங்களுக்கு உடல்நிலையில பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து படிப்புல கவன சிதறல் வர்றது, இல்ல வேற ஒருத்தர்கிட்ட வந்து போய் பேசுறது, இந்த லவ் அஃபெக்ஷன் அந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் படிக்கிற பசங்களுக்கு வர்றது, இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் செய்வனுக்கான ஒரு அறிகுறியா தான் இருக்கு. அதே மாரி வீட்ல வைக்கிற பால் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பொங்கிட்டே இருக்கும். அதாவது நீங்க அங்கேயே தான் நின்னுட்டுருப்பீங்க. உங்களே அறியாம பார்த்தீங்கன்னா, பால் பொங்கறது, இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, செய்வனுக்கான அறிகுறியா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம, நீங்க வீட்ல வளர்க்குற இந்த பெட் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது நாய் வளர்த்தாலும் சரி, பூனை வளர்த்தாலும் சரி, அடிக்கடி அதுங்களுக்கு உடல்நல பாதிப்பு. இந்த அமாவாசை, பௌர்ணமி டைம்ல பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் நாய் எங்கேயோ பார்த்து குலைச்சிட்டே இருக்கும். நாய் அழறது, உங்க தெருவுல இருக்கிற நாய்ங்க பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அழறது, உங்க வீட்டு வாசப்படியில வந்து அழுதுட்டே இருக்கிறது, இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் செய்வினைக்கான அறிகுறிகள். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஆ மீன் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மீன் பார்த்தீங்கன்னா, மீன் எல்லாமே செத்துரும். எந்த மாரியான மீன் வாங்கின்னு வந்து போட்டாலும் சரி, கோல்டன் ஃபிஷ் வாங்கின்னு வந்து போட்டேன், வாஸ்து மீன் வாங்கினேன், எந்த மீன் வளர்த்தாலும் எங்க வீட்ல மீனே வளர மாட்டேன்து. இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து செய்வனுக்கான அறிகுறியா தான் இருக்கு. அதே மாரி கெட்ட கனவு வரும். எப்ப பார்த்தாலும் எவனோ ஒருத்தன் தொரத்துற மாரி, வெட்டுறா மாதிரி, போலீஸ்காரன் கனவுல வந்தாவே தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி ஷூட் பண்ற மாரியும் நெறைய பேருக்கு கனவு வரும். இதெல்லாமே வந்து செய்வனுக்கான அறிகுறி தான். அதே மாரி போலீஸ்காரன்றது வந்து யமதர்மன்னு சொல்லுவோம். ஸோ, அதனால ஒரு போலீஸ்காரன் கனவுல வந்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வீடு தேடி வருது. யாரோ நமக்கு செய்வன வச்சிருக்காங்கன்ட்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போணும்னு நெனச்சாவே தடங்கல் வந்துகிட்டே இருக்கும். இதுவும் ஒரு செய்வனுக்கான அறிகுறியா தான் இருக்கு. இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல அடுத்து நடந்துட்டே இருந்தோம். அதே மாரி துர்சம்பவம் யாராவது இறந்துட்டாங்கன்னா, அடுத்து அந்த இறந்து 1 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் அந்த வீட்ல இறக்கறது. இந்த மாரி ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, செய்வனுக்கான ஒரு அறிகுறியா தான் இருக்கு.